வந்ததும் Dress கூட மாத்தாம நேரா இங்க வந்துட்டீங்க. சரி ஓகே, இந்த ஜூஸ் குடிங்க. நான் வர வழியிலேயே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டேனே. செல்லம், இது பப்பாளி ஜூஸ். உடம்புக்கு ரொம்ப நல்லது. குடிச்சு பாருங்க, டேஸ்டா இருக்கும். ஐஸ்கிரீம் சாப்பிடுறதெல்லாம் விட இந்த மாதிரி ஜூஸ் தான் குடிக்கணும். குடிங்க. ஹை, பப்பாளி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குடிங்க சித்தி. கொஞ்சமா குடிச்சிருக்க, இன்னும் கொஞ்சம் குடி. நான் இத ஹாலுக்கு எடுத்துட்டு போய் குடிக்கவா? டிவி பார்த்துட்டே குடிச்சாதான் நல்லா இருக்கும். வந்ததும் கார்ட்டூன் பார்க்காம உன்னால இருக்க முடியறதில்ல. சரி, எடுத்துட்டு போ. பட்டு, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? உன்னை பாட்டி தேடிட்டு இருக்காங்க பாரு. இந்த போறேன் சித்தப்பா. வந்ததும் சித்தி ஜூஸ் கொடுத்தாங்களா, அதான் இங்க உட்கார்ந்துட்டேன். இப்போ நான் கீழ தான் போக போறேன். ஓ, சரி சரி குடிங்க. ஆமா, என்ன ஜூஸ்? நீங்க தானே அத்தை கிட்ட சொல்லி கொடுத்து விட்டுருப்பீங்க. என்ன ஜூஸ் நீங்களே கேக்குறீங்க? பப்பாளி ஜூஸ் தான். என்னது பப்பாளி ஜூஸா? ஐஷு, உங்ககிட்ட இது யார் கொடுத்தது? சித்தப்பா, சித்தி ஏன் கத்துறீங்க? அது ஒண்ணுலட குட்டிமா. ஐஷு, நீங்க இது குடிக்கலையே. இல்லங்க, நான் குடிக்கலாம் தான் வச்சிருந்தேன். லட்சு வந்ததும் அவகிட்ட கொடுத்துட்டேன். எனக்கு இத குடிக்கவே தோணல. நல்ல வேலை, நீங்க குடிக்கலாம். இப்பதான் எனக்கு உசிரே வருது. பப்பாளி ஜூஸ் குடிச்சா அப்படி என்ன ஆயிர போகுது? இதுக்கே இவ்வளவு பதறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஐஷு, நீங்க அந்த ஜூஸ் குடிச்சிடாதீங்க. சரிங்க, நான் குடிக்க மாட்டேன். அம்மா, இந்த ஜூஸ் உங்ககிட்ட அம்மா தான் கொடுத்தாங்களா? ஆமா, ஆனா அத்தை போடலன்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட் பூஜா தான் போட்டு கொடுத்து விட்டுருக்காங்க. நீங்க தானே அவங்க கிட்ட கொடுக்க சொல்லிருப்பீங்க. என்னது, பூஜாவா? ஆமாங்க, அவங்க போட்டதாதான் அத்தை சொன்னாங்க. ஐஷு, நீங்க குடிக்கல? சித்தி, இந்த ஜூஸ் குடிக்க கூடாது. அது ஒண்ணுலட பட்டு, சித்திக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதான் இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் குடிச்சா மேலும் உடம்பு சரியில்லாம போயிரும். அப்படியா? அப்ப ஓகே, நான் சித்திக்கு இந்த ஜூஸ் குடிக்க மாட்டேன். நாலு, உன்கிட்ட யாரும் கேட்கல, நீயே குடி. சரி சித்தி, நான் கீழ எடுத்துட்டு போய் குடிக்கிறேன். பை. அச்சு ரொம்ப அழகா பேசுறால. சரி, நீங்க எங்க வெளிய போறேன்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டீங்க? அது வேலை முடிஞ்சிருச்சு, வந்துட்டேன். சரி, கபோர்ட்ல ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன், அது போட்டுட்டு ரெடியா இருங்க. நம்ம 2 பேரும் வெளியே போறோம். ஹை, வெளிய போறோமா? எங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது, கிளம்பி ரெடியா இருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை பாக்கி இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்துடுறேன். ஏங்க, எனக்கு ஒரு டவுட். கேளுங்க. அப்பப்போ ஏதோ அவசர வேலையா வெளிய போயிட்டு வரீங்க. ஒரு வேளை எனக்கு தெரியாம ஏதாவது ஸ்மால் ஹவுஸ் ரெடி பண்ணிட்டீங்களோ? ஸ்மால் ஹவுஸா? அதாங்க, சின்ன வீடு. அப்படிங்க, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஒன்ன வச்சு மேய்க்கிறதுக்கே இங்க எனக்கு முடியல, இதுல எனக்கு சின்ன வீடு வேறையா? நீங்க அப்பப்போ வெளிய போயிட்டு வரீங்க. நாளைக்கு விடிஞ்சா February 14 வேற. அதான் ஒரு சின்ன டவுட். உன் டவுட் எல்லாம் நாளைக்கு காலையில கிளியர் பண்ணிடுறேன். இப்போ நீ கிளம்பி ரெடியா இருக்கிற. இன்னைக்கு இந்த பூஜாவுக்கு ஒரு முடிவை கட்டுறேன். ஏன் குழந்தையவே கொல்ல பாத்துருக்கல நீ? இன்னைக்கு நீ செத்தடி. உன்னை கொழுத்து பிடிச்சு இந்த வீட்டை விட்டு வெளியே தள்ளல நான் அனீஷ் இல்ல. திடீர் மச்சான், என்ன பண்ற? அனீஷ், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எதுக்கு பேன் அடிச்ச? ஏண்டி கொலகாரி, எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா ஏன் குழந்தைய கொல்ல பாத்திருப்ப? உனக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்காடி? ஏண்டி, மனசாட்சி இருக்கிற எவ்வளவு இப்படி ஒரு காரியத்தை செய்வாளா? நீ தங்குறதுக்கு இடம் கேட்டதும் நான் கூட யோசிச்சேன். ஆனா ஐஷு தான் என் ஃப்ரெண்டுங்கிற ஒரே காரணத்தினால உன்னை இந்த வீட்டுக்குள்ள விட்டாங்க. ஆனா அவங்களுக்கு காட்டுற நன்றிதான் இதா? அரகி, சைக்கோ, ராஜசி. அட என்ன அனீஷ், எதுக்கு இப்படி வந்து கத்திக்கிட்டு இருக்க? நான் உன் குழந்தையை கொல்ல பார்த்தனா? எனக்கு எதுவுமே புரியல. அடச்சி, நடிக்காதடி. உன் மூஞ்சில முழிக்கிறதுக்கே கேவலமா இருக்கு. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டு, ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிரு. இல்ல கொழுத்து புடிச்சு நானே வெளியே தள்ளிடுவேன். அனீஷ், நீ என்ன லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்க? உனக்கு குழந்தையா? குழந்தைய கொல்றதுக்காக தான் படிக்கட்டுல எண்ணெய் ஊத்தி விழ வச்சேன்னு நீ தானே சொன்ன. என்னடா சொல்ற? ஆமா மச்சான், படிக்கட்டுல இருந்து ஐஷு விழுந்தாங்கல்ல, அதுக்கு காரணம் கூட இவதான். இதை ஏன்டா என்கிட்ட முதலே சொல்லல? தெரிஞ்சிருந்தா அப்பவே இவளை அடிச்சு கொண்டிருப்பேன். டேய், நீயே டென்ஷனா இருந்த, உன்கிட்ட சொன்னா இன்னும் டென்ஷனா இருந்தா விட்டுட்டேன். ஏண்டா எதை மறைக்கணும்னு விவசாய இல்ல? பூஜா, இதுக்கு மேல நீ இந்த வீட்டுல இருந்தா நல்லா இருக்காது, வெளியே போயிரு. அனீஷ், நீங்க 2 பேரும் என் மேல ஒரு பொய்யான பழியை தூக்கி போட்டு வெளியே அனுப்புவீங்க. நான் போகணுமா? என்னாலலாம் போக முடியாது. எதுடி போய்? ஒரு நிமிஷம் இரு. அம்மா! டேய், என்ன கத்துற? ஐஷுக்கு பப்பாளி ஜூஸ் கொண்டு போய் கொடுத்தீங்களா? ஆமாடா, நான் தான் கொண்டு போய் கொடுத்தேன். நீ தானே சொன்ன அவ ரொம்ப வீக்கா இருக்கா, அப்பப்போ ஏதாவது ஜூஸ் கொடுத்துட்டே இருங்கன்னு. சரிம்மா, அது இருக்கட்டும். பப்பாளி ஜூஸ் உங்ககிட்ட கொடுத்து விட்டது யாரு? வேற யாரு? உன் பக்கத்துல நிக்கிறாளே அவதான். அவ கொடுத்து விட்டா, அதுதான் கொண்டு போய் கொடுத்தேன். சரி, அதுல என்னடா இருக்கு? பப்பாளியும் உடம்புக்கு நல்லது தானே? அம்மா, ஐஷு பிரெக்னண்டா இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு வேணுனே வயித்துல இருக்கிற கருவை அழிக்கிறதுக்காக அதை கொடுத்து விட்டுருக்கா. என்னடா சொல்ற? என் மருமக மாசமா இருக்காளா? அவங்க வயித்துல 2 மாச கரு இருக்கு.
அதுவும் ஒரு குழந்தை இல்ல ரெட்ட குழந்தை. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இவ வேணும்னே அழிக்கிறதுக்காக பப்பாளி ஜூஸ் உங்ககிட்ட கொடுத்து விட்டுருக்கான். அது தெரியாம நீங்களும் கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க. டேய், எனக்கு என்னடா தெரியும்? மாசமா இருக்கான்னு ஒரு வார்த்தை நீ சொல்லியிருந்தீனா இப்படி ஒரு தப்பு நடந்திருக்காதுல. அந்த ஜூஸ் அவ இது குடிக்கலையே. இரு, நான் போய் தடுத்துட்டு வரேன். இல்லம்மா, அவங்க குடிக்கல. லட்சு தடுத்துட்டா. ஏண்டி, ஏன் கையாலே ஏன் கண்ணையை குத்த வச்சுட்டல? ஏன் பேர பிள்ளைகளை அழிக்கிறதுக்கு என்கிட்டயே ஜூஸ் கொடுத்து விட்டுருக்க. இன்னும் என்னடா பாத்துட்டு நிக்கிறான்? கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிவல. அனீஷ், உண்மையாவே எனக்கு உன் ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்கிறது தெரியாது. ஏய், பொய் சொல்லாதடி. அவங்க பிரெக்னெண்டா இருக்கிறதும் தெரியும், வயித்துல வளர்றது ரெட்ட குழந்தைன்னு உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க. வெளியே போடி. அனீஷ், என்ன பண்ற? விடு அனீஷ், விடு அனீஷ். அப்படிதான் மச்சான், கொழுத்து பிடிச்சு வெளியே தள்ளவல. ஏய், என்னடி உன் பேக் மூட்டை முடிச்சலாம் எடுத்துக்கிட்டு ஓடிடு சொல்லிட்டேன். வலிக்குது, விடு. நான் செஞ்சது தப்பு தான், தெரியாம பண்ணிட்டேன், விடு. என்னது தெரியாம பண்ணிட்டியா? அடியே, தெரிஞ்சு பிளான் போட்டு தான் எல்லாமே பண்ணிருக்கேன். ஏன் பேர பிள்ளைகளை கொல்ல பார்த்திருக்கே சதிகாரி. இனி ஒரு செகண்ட் கூட நீங்க நிக்க கூடாது. போடி வெளிய. இந்தா உன் பேக். டேய், ஐஷு அதை குடிக்கலையே. இல்லம்மா. என்னம்மா கண்ணு, சௌக்கியமா? என்னடா எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துறியா? என்ன நான் பெட்ரோலையும் ஊத்துவேன். தயவு செஞ்சு போயிருப்பாளா? அது எப்படி போக முடியும்? நீ இந்த வீட்டை விட்டு தலை குனிஞ்சிட்டு வெளியே போகிற கண்கொள்ளா காட்சிய நான் பார்க்க வேண்டாம்? பார்த்து ரசிக்க வேண்டாம்? இதுக்குதான் முன்னாடியே சொன்னேன். ஒழுங்கா என் பேச்சு கேட்டுட்டு இருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அது மிஞ்சி இருக்கும். இப்ப பாரு, அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வெளியே போக வேண்டியது இருக்கு. இப்போ என்ன வெளியே அனுப்பிட்டோன்னா ரொம்ப ஆடாதீங்க. திரும்ப வருவேன். வந்து இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்காம விட மாட்டேன். ஏய், டைலாக்க மாத்துடி. போய் அவளுக்காக என் கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டல. உன்னை சும்மா விட மாட்டேன் அனீஷ். என்னை எங்க இப்படி கடத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க? கண்ணையாவது திறந்துக்கிறனே. ரொம்ப நேரம் கண்ணு மூடிட்டு இருக்கனால கண்ணு வலிக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஐஷோ. சார், லெஃப்டா ரைட்டா? அடுத்த ரைட்ல டர்ன் பண்ணுங்கண்ணே. சரிங்க சார். ஏங்க, அப்படி எங்க தாங்க போறோம்? அடு கொஞ்ச நேரம் பேசாம தான் வாயண்டி. அப்படிலாம் என்னால வர முடியாது. கண்ணை வேற மூடி வச்சிட்டீங்க, வேடிக்கையும் பார்க்க முடியாது. இந்த வாய் மட்டும் தானே ஃப்ரீயா இருக்கு, அதனால பேசிட்டே தான் இருப்பேன். நீங்க எதுக்கு கூட்டிட்டு போறீங்கன்னு கூட எனக்கு தெரியும். தெரிஞ்சும் தெரியாத மாதிரி வர பாத்தீங்களா? அப்படியா? எதுக்கு கூட்டிட்டு போறேன்? இன்னைக்கு லவர்ஸ் டேல நீங்க வேற ஒரு செலிபிரிட்டி. அதனால உங்க பொண்டாட்டிக்கு நீங்க ப்ரப்போஸ் பண்றத போட்டோ எடுத்து பேப்பர்ல போடணும். அதுக்காக தானே என்ன கூட்டிட்டு போறீங்க. அப்பப்பா, உன் மூளை பயங்கரமா வேலை செய்யுதுடி. சூப்பர். எப்படி கரெக்ட்டா கெஸ் பண்ணிட்டேனா? ஆமாமா, ரொம்ப கரெக்ட் தான். உங்களை கூப்பிட்டுட்டு போய் ப்ரப்போஸ் பண்ற மாதிரி போட்டோ எடுத்து பேப்பர்ல போட போறோம். எதுக்குங்க இந்த வெட்டி பந்தா? நமக்குள்ள உண்மையாவே லவ் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பண்ணணும். நமக்குள்ளதான் லவ்வே இல்லையே, அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? சுபா, உன் கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் அங்க வந்து பாரு, உனக்கு பதில் தானாவே புரியும். சரி, அதெல்லாம் விடுங்க. என் காஸ்டியூம் எப்படி இருக்கா? நான் கண்ணாடியில ஒரு முறை தான் பார்த்தேன், அதுக்குள்ளேயும் கூட்டிட்டு வந்துட்டீங்க. நல்லா இருக்குல்ல? போட்டோக்கெல்லாம் சூப்பரா இருக்கும்ல? அது எப்படி எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் உங்க ட்ரெஸ் மேக்கப்ல மட்டும் கரெக்டா இருக்கீங்க? அதெல்லாம் அப்படிதாங்க. நல்லா இருக்குல்ல? சூப்பர் ஃபிகரா இருக்கீங்க. என்னது ஃபிகரா? ஐயோ, கார்ல டிரைவர் இருக்காரு. ஏன் பொண்டாட்டியும் நான் ஃபிகர்னு சொல்றேன், இதுல என்ன தப்பு இருக்கு? ஐயோ, சரி சரி விடுங்க. நீ வெக்கப்படும் போது கூட அழகு தாண்டி. எப்பா சாமி, உங்ககிட்ட நான் எதுவும் கேட்கல, அமைதியா வாங்க. ஒன்றாக மோகனம் என் காதல் வாகனம் செந்தாமரை செந்தேன் மழை என்னாவினியே தேவி. மிஸ்டர், கொஞ்சம் சைட் அடிக்காம வரீங்களா? நான் சைட் அடிக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? ஏதாவது கேப்ல எது பாக்குறியா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இடையில ஒரு 5 நிமிஷம் அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சுல, அதை வச்சுதான் கண்டுபிடிச்சேன். அப்ப உண்மையாவே சைட் தான் அடிக்கிறீங்கல்ல? ஆமா. என்னங்க, அப்படி எங்க தான் என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க? கண்ணை ரொம்ப நேரம் கட்டிட்டு இருக்கிறது எரிச்சலா இருக்கு. நான் கண்ணை திறக்கட்டுமா வேண்டாமா? 1 செகண்ட். உனை தென்றல் தீண்டவும் விடமாட்டு. ஐஷு, குன்னூர்ல வச்ச என்ன சொன்னீங்கன்னு ஞாபகம் இருக்கா? எனக்கு ஃப்ளவர்ஸ்னா ரொம்ப பிடிக்குங்க. சுத்தி ஃப்ளவர்ஸ், அதுக்கு நடுவுல வீடு, அதை சுத்தி பட்டர்ஃப்ளை பறந்துட்டே இருக்கும். பார்க்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும்ல? எப்படிங்க இதெல்லாம்? இந்த இடம் ஃபுல்லா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ளவர்ஸ் தான். அதுக்கு நடுவுல நமக்கு ஒரு சின்னதா அழகான வீடு. இது எப்படி பாசிபிள்? நான் தான் சொன்னனே, உங்களுக்காக எதையும் செய்வேன். இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் உங்களுக்காகவே வர வச்சு
நம்ம ஊர் டெம்பரேச்சருக்கு ஏத்த மாதிரி ஆட்களை விட்டு பார்த்து பார்த்து வளர்த்தது. இதெல்லாம் சரியா மெயின்டைன் பண்ணலைன்னா உடனே வாடி போயிடும். இந்த கிளைமேட்டுக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்குமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பரவாயில்ல, எல்லாம் நல்லபடியா தான் இருக்கு. அனீஷ், சத்தியமா இதெல்லாம் எதிர்பார்க்கல. அம்மா, இதெல்லாம் எனக்காகவா? பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணுக்காக. போங்கங்க, நான் இந்த இடத்த சுத்தி பார்க்கலாமா? இந்த இடம் முழுக்க நம்மளோடது. நீங்க எங்க வேணாலும் சுத்தலாம். ஏங்க, நான் ஆசைப்பட்ட மாதிரி வீடு ரொம்ப அழகா இருக்கு. சுத்தி ஃப்ளவர்ஸ், பார்க்கறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு சர்ப்ரைஸை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க நினைக்கும் போதெல்லாம் இந்த வீட்டுக்கு நீங்களும் நானும் அப்புறம் நம்ம பசங்களும் வந்து இருக்கலாம். சரி சரி, எங்கே நின்னுட்டு இருந்தா எப்படி? வாங்க. உனை வேறு கைகளில் தரமாட்டேன், நான் தரமாட்டேன், நான் தரமாட்டேன். வாவ், இந்த இடம் கூட ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏங்க, இது இன்னுமா புரியல? ஐஷு, இந்த விஷயத்தை யாராவது இப்படி சொல்லியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நீங்க அம்மாவாக போறீங்க. ஏங்க, சும்மா விளையாடாதீங்க. நான் எதுக்கிட்டே உங்ககிட்ட விளையாடணும்? உண்மையாவே நீ என் உசுர வயித்துல சுமந்துக்கிட்டு இருக்க. ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ so மச். என்னோட குழந்தைய நீ வயித்துல சுமக்கிறனால மட்டும் என்னோட காதலை உங்ககிட்ட வெளிப்படுத்துறேன்னு நினைச்சுக்காத. நீ என்னோட வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என் வாழ்க்கையை நான் வெறுத்து போய் தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். நீ என் வாழ்க்கையில வந்த பிறகுதான் என் லைஃப்ல சந்தோஷமே வந்துச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு இழந்து போன என் சிரிப்பை மீட்டு கொண்டு வந்தவன் நீ. என் மனசுல யாருக்குமே இடம் இல்லைன்னு உறுதியா இருந்தேன். அதை உடைச்சு என் மனசு முழுக்க நிறைஞ்சது நீதான். இனி என் கையை பிடிச்சிட்டு காலம் முழுக்க என் கூட வரப்போற தேவதையும் நீதான். உன்னோட பயம் என்ன? இடையில இலக்கியம் வந்துருவான் தானே. இனி அவ வந்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். அவ மட்டும் இல்ல, நம்மளை பிரிக்க அந்த கடவுளால கூட முடியாது. அனீஷ், என்னால உண்மையாவே இதை நம்ப முடியல. நான் அம்மாவாக போறேனா? என்ன உனக்கு புரியாத லாங்குவேஜ்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன்? ஆமாடி, நீ அம்மாவாக போற, நான் அப்பாவாக போறேன். நீ என் 2 குழந்தைங்கள வயித்துல சுமந்துக்கிட்டு இருக்க. உன்னையும் சேர்த்து எனக்கு 3 குழந்தை. ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. சீக்கிரம் என்னோட காதலை அக்செப்ட் பண்ணி பார்க்கலாம். ரோஜா, 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 தலை தொடும் மழை, செவி தொடும் இசை, இதழ் தொடும் சுவை, இனிப்பாயே. அனீஷ், நானும் உங்களை காதலிக்கிறேன். ஏங்க, என்னால இதை நம்பவே முடியல. நான் அம்மாவாயிட்டேனா? இத்தனை முறை சொல்லி நம்ப முடியலங்கிறேன். இல்ல, பிரெக்னென்ட் ஆனா எனக்கு ஏதாவது சிம்டம் தெரியும்ல. ஆனா எனக்கு எதுவுமே தெரியல. நீ அதை பத்தி எங்க யோசிச்சுட்டு இருந்த? எப்ப பார்த்தாலும் டிவோர்ஸ் பத்தி யோசிச்சுட்டு இருந்த. அதனால உனக்கு இந்த சிம்டம்லாம் தெரியல. அதுவும் கரெக்ட் தான். எங்க நீங்க என்னை விட்டு பிரிஞ்சிடுங்களோங்கிற பயம் மனசுக்குள்ளேயே இருந்துச்சு. இப்பதான் எனக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கையே வந்திருக்கு. உண்மையாவே குழந்தைக்காக இப்படி சொல்லலையே. என் மேல உங்களுக்கு காதல் இருக்குல்ல? என் பொண்டாட்டி, இந்த நிமிஷம் இந்த செகண்ட் நல்லா சொல்றேன், காதலை வாங்கிக்கோ. நான் உன்னை மட்டும்தான் காதலிக்கிறேன். இந்த உலகத்திலேயே நான் காதலிக்கிற ஒரே பொண்ணுனா அது நீ மட்டும்தான். என் மனசுல வேற யாருக்கும் இடம் இல்ல. இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் பாஸ்டாவே விட்டுறலாம். ஆனா அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியலல்ல. அது தெரியாம எனக்கு இனி யாரை பத்தியும் தெரிஞ்சுக்க வேண்டாம். என் மூச்சு இருக்கிற வரைக்கும் நீ தான் என் பொண்டாட்டி. உன்னை என்கிட்ட இருந்து வேற யாராலையும் பிரிச்சு கொண்டு போக முடியாது. நிஜமா? நம்ம வயித்துல வளர்ற 2 குழந்தைங்க மேல சத்தியமா சொல்றேன், நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்றேன். என்னடி, புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சது. என்ன புரிஞ்சுதா? இனி அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நானும் உங்களை விட்டு போக மாட்டேன். ஐ லவ் யூ அனீஷ். ஐ லவ் யூ டூடி பொண்டாட்டி. யாவும் நீயாய் மாறி போனால் நானும் நான் இல்லை. மேலும் மேலும் கூடும் காதல் நீங்கினால் தொல்லை. தெளிவாக சொன்னால் தொலைந்தேனே உன்